பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில மிகப்பெரிய மாற்றம். ஷான் மசூத் அதிரடியாக நீக்கப்பட்டார். பாபர் அசாம் மீண்டும் கேப்டனாக நியமனம். இதன் மூலம் பாகிஸ்தான் கிரிக்கெட் எழுச்சி பெறுமா? பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி வர்ற ஜூலை 25 வெஸ்ட் இண்டீஸ்க்கு டெஸ்ட் போட்டிகள் ஆட போறாங்க. அதன் பிறகு இங்கிலாந்து டூரும் இருக்குது. இந்த போட்டிகளுக்கு பாபர் அசாம மீண்டும் கேப்டனா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு நியமனம் பண்ணியிருக்கு. ஏற்கனவே கேப்டனா இருந்த ஷான் மசூத்தை நீக்கி இருக்காங்க. இந்த ஷான் மசூத்தை ஏன் நீக்குனாங்க அப்படின்னு கேட்டா, ஷான் மசூத் கேப்டனா ஆடின 16 டெஸ்ட் போட்டிகள்ல 12 தோல்விகள். 4 டெஸ்ட் போட்டிகள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. 4ல் 1 பங்கு தான் ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. அதனால இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இந்த அதிரடி முடிவை எடுத்து பாபர் அசாம மீண்டும் பாகிஸ்தான் டெஸ்ட் அணிக்கு கேப்டன் ஆக்கியிருக்காங்க. இது ரசிகர்களிடையே விவாதத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த ஷான் மசூத்தை நீக்கினதுனால ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் ரமீஸ் ராஜா தன்னுடைய கண்டன குரலை அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காப்ல. என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா, டீம்ல உள்ள பிளேயர்களை மாத்தாம நீ கேப்டனை மட்டும் மாத்துறதுனால என்ன பிரயோஜனம்? இதனால ஒரு பெருசா பலன் எதுவும் கிடைக்க போறதில்ல. ஷான் மசூத்தை நீக்கினது தவறு அப்படின்னு தன்னுடைய கண்டன குரலை பதிவு செஞ்சிருக்காப்ல ரமீஸ் ராஜா. அடுத்ததா பிசிபி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு புதிய விதிமுறைகளை அமலுக்கு கொண்டு வந்து கடுமையா பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ் உடல் தகுதி, 2வது டிசிப்ளின் ஒழுக்கம், 3வது வீரர்கள் கண்டிப்பா உள்நாட்டு தொடர்கள்ல ஆடணும். இந்த 3 விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. வீரர்கள் கண்டிப்பா இதை ஃபாலோ செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க. இதுவும் வீரர்களிடையே ஒரு அதிருப்தியையும் ரசிகர்களிடையே ஒரு மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இது ஒரு சூப்பர் நியூஸ்ங்க. 2027 ஒரு நாள் உலக கோப்பையில ஐசிசி சில மாற்றங்களை கொண்டு வர முடிவு செஞ்சிருக்காங்க. இதன் மூலம் லீக் சுற்றுகள் கம்மியாகவும் இதற்கு அடுத்த சுற்றுகள் போட்டிகள் அதிகமாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டிங்கை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் ரசிகர்களுக்கு என்ன ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தயாரிச்ச அட்டவணைகள்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு முறை தான் மோதுற மாதிரி வரும். இந்த அட்டவணைப்படி பார்த்தா இந்தியாவும் பாகிஸ்தானும் முக்கியமான நாக் அவுட், அதாவது செமிஃபைனல் ஃபைனல் போட்டிகளுக்கு முன்னாடியே 2 முறை இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுவது மாதிரி அமையும். இது ரசிகர்களுக்கு எல்லையில்லா ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடைசியா பாகிஸ்தான் லாகூர்ல நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில உலகத்தரம் வாய்ந்த ஒரு பந்துவீச்சு மிஷினை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ட்ரூமேன் 3 பவுலிங் மிஷின் அப்படிங்கிறது அதனுடைய பேர். இதன் மூலம் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸ்பின் பவுலிங்கை எப்படி எதிர்கொள்றது, ஃபாஸ்ட் பவுலிங்கை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியர் கட்டா இந்த மிஷின் கற்றுக் கொடுக்கும்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எப்பா மிஷினை நம்புறதுக்கு பதிலா மனுஷனை நம்புங்க, அவனோட திறமையை நம்புங்க, அவனோட உழைப்பை நம்புங்க. அப்பதான் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.